everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் வேற லெவலில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் மார்கழி பூஜாவோட vlogமே கவர் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஆன் இன்னைக்கு சாட்டர்டே நாங்கள் 2 பேர் ஒரு மூவிக்கு போகலாம் வந்து பிளான் பண்ணிட்டோம். நான் ஏன் இப்படி அவசரமாக வேகமாக பேசுகிறேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பிகாஸ் மூவிக்கு வந்து பயங்கரமாக வந்து லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு நம்ம பூஜா இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்ன மூவி போகிறோம், அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ vlog வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம ஃபீனிக்ஸ்க்கு போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பால்கனி திறந்துன்னு எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக பனி மூட்டம். ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் கூட கொஞ்சம் தெரியுது. ரைட் சைட்லேயுமே நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆயிருந்துச்சு. பயங்கர குளிர் பூனையில் எங்களுக்கு இங்கே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அபிஷேகம்லாம் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம லட்டு கிருஷ்ணருக்கு வந்து நம்ம போட போகிற ட்ரெஸ் இதுதான், ஒயிட்டு. மேலே வந்து பாதியில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீகாக் ஃபெதர் நானே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். தென் குட்டி கிருஷ்ணர் நாடாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேம் கிளாத் வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களில் நிறையா பேர் வந்து நாமத்வாருக்கெலாம் போயிருப்பீங்க. நாமத்வார்னால் இந்த முரளிதர சுவாமிஜி அவங்களோடது, கிருஷ்ணரும் ராதையும் இருப்பாங்க. எங்கள் உடுமல்பேட்டில் கூட இருக்குது. நான் நிறையா டைம் மோஸ்ட்லி அங்கே போவேன். அங்கே போய் தான் வந்து இந்த நாமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மகாமந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறப்ப சொல்லலாம், குக் பண்ணும்போது சொல்லலாம், வேறு என்ன ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு வேணாலுமே நம்ம வந்து அதை சொல்லலாம். அதுக்கு எதுவுமே வந்து இது கிடையாது, கால நியமனம் கிடையாது. இப்போ தான் சொல்லணும், நம்ம குளிச்சுட்டு தான் வந்து நாமா சொல்லணும், அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. எனி டைம் நம்ம நாமா சொல்லலாமா. மேபி அந்த நாமத்வாருக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே பெருசாக வேறு ஏதாவது பூஜை நடக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனி டைம் நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த நாமத்வாரில் வந்து நாமா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த நாமாவோட சவுண்ட் வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். நானும் எப்பயுமே அங்கே போகும்போது எல்லாமே வந்து நினப்பேன், நம்ம அங்கே போகும்போது சொல்லுவோம், திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் நிறையா டைம் நம்மளே கான்ஷியஸாக வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது என்னமோ நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் மாதிரி வருவோம். அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு வைப் அப்படியே இருக்கும், நம்ம சொல்லணும்னு இருந்துகிட்டே இருக்கும். பட் வந்து இதாயிரும். ஆனால் இப்போ அப்பப்போ வந்து ஐ எம் ப்ராக்டிஸிங். எப்போயாவது எனக்கே சடனாக வந்து தோணும், ஏதாவது ஒரு வேலையோ என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணும்போது நானே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கணுமா, நம்ம நாமா சொல்லணும், நாமா சொன்னால் நமக்கு நல்லது நிறையா வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கணுமா. ஸோ இதில் இன்னொரு நாமா சொன்னால் நல்லது நடக்கும், நம்ம கிருஷ்ணர் நம்மளை ப்ளஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம வந்து நம்மளே அறியாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருப்போம். அண்ட் நம்மளையே அறியாமையே ஒரு கடவுள் சிந்தனையில் வந்து நம்ம இருந்துகிட்டே இருப்போம். கான்ஷியஸ்லி ஒரு அன்கான்ஷியஸ்லி நம்ம நாமா சொல்லும்போது அது யாரை போய் சேருது, கிருஷ்ணர்கிட்ட தான் அது போய் சேருது இல்லையா. ஸோ நம்மளே அறியாமல் கூட நம்ம வந்து பக்தி பண்ணிகிட்டு இருப்போமா நாமா சொன்னால். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அங்கே மகாமந்திரம் இதுலேயே வந்து குருஜி வந்து முரளிதர சுவாமிஜி வந்து ஒரு கீர்த்தனை வந்து எழுதியிருப்பார். கலியையும் பலி கொள்ளும் கீர்த்தனம் பாடிரே அப்படின்னு வந்து ஒரு 16 லைன்ஸ் வந்து இருக்கும். 16 லைன்ஸ் கொண்ட ஒரு பாட்டு மாதிரி நடுவில் ஹரே ராமன்னு வரும். நான் முடிஞ்சால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சாங்கோட லிங்க் நான் வைக்கிறேன், மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் கேட்டிங்கனாவே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும் நமக்கே. வந்து அதில் சொல்கிற ஒவ்வொரு லைன்ஸுமே ரொம்ப சிம்பிள், நார்மல் தமிழில் தான் இருக்கும். அதை நீங்கள் கேட்டிங்கனாவே எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து புரியும். மேரேஜுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வச்சுருந்தோம், ஒரு கூட்டு பிரார்த்தனை. இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கோயில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து, அதாவது மெயின் டைட்டி அவர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, வேற ஒரு கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க. அவரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாமா வந்து சொல்லுவாங்க. இந்த கலியையும் பலி கொள்ளும் இந்த பாட்டெல்லாமே வந்து
பாடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நாம சொன்னால் அந்த இடத்தோட வைப்ரேஷனே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து அது நடந்துச்சு. அண்ட் ஐம் பிளானிங் ஒன் மோர் நெக்ஸ்ட்டு மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ ஊருக்கு போகும்போது எகெயின் பண்ணணுன்னு எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி கிருஷ்ணா வந்து பிளஸ் பண்ணால் நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பாக அதை. ஸோ அதில் எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளோ செலவில்லை அருளோ குவிந்து விடும் கருவில் வராதுக்காருக்கும் கீர்த்தனம் பாடிறே அப்படின்னு. அதாவது என்னன்னா, எந்த ஒரு செலவோ எதுவுமே கிடையாது. நம்ம இருந்த இடத்துல நம்ம பாட்டில் இருந்தபடியே நாம சொல்ல போகிறோம். பட் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக. அண்ட் இன்னொரு லைனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உணவு மாறிடினும் நீரினில் மாற்றம் உண்டோ நீர் போன்ற ஆதாரமாம் கீர்த்தனம் பாடிறே. அதாவதுன்னா உலகமுக்கம் முழுதும் நிறைய வந்து இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து உணவெல்லாம் மாறுது. டிஃப்ரெண்ட் குசைன்ஸ்லாம் இருக்குது. சைனீஸ்ங்கிறோம், இந்தியன், அந்த சவுத் இந்தியன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறோம். பட் எல்லா இடத்துலையும் ஃபுட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறினாலுமே தண்ணிங்கிறது ஒன்று தான். கான்ஸ்டண்ட்டாக ஒன்று தான் எல்லா பக்கமுமே. என்ன டிஃப்ரெண்ட்டான உணவு நம்ம சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான். உணவு மாறிடினும் நீரினில் மாற்றம் உண்டோ நீர் போன்ற ஆதாரமாம் கீர்த்தனம் பாடிறே. ஸோ இந்த நாம அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நீர் மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக முக்கியமானது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஃபியூ லைன்ஸ் எனக்கு பிடிக்கும். இதே மாதிரி அதில் வர நிறைய லைன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ஒன்ஸ் அதை வந்து கேட்டு பாருங்கள். அதை கேட்டிங்கனாவே வந்து ஒரே கூஸ் பம்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். பாசிட்டிவாக இருக்கும். நாமத்வாருக்கு எப்போ போயிட்டு வந்தாலுமே அந்த நாம சொல்லி ஒரு மாதிரி பாசிட்டிவாக உடம்பெல்லாமே ஒரு மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கிட்ட மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் வந்து நாமத்வாரம் உங்கள் ஊர்லலாம் மேபி நிறைய ஊரில் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு குருஜி. உங்கள் ஊர்லேயுமே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போங்க. எப்போயாவது முடிஞ்சப்போ போய் நாமா சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்டையுமே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து கேட்டு பாருங்கள். ஸோ குட்டி கிருஷ்ண ஆண்டாள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாசுரம் வந்து சாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நீலாதுங்கஸ்னனகிரிதடீ சூக்தமுத்போக்த்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசரசித்தமத்யாயவந்தி ஸ்வோஷஷ்டாயாं சஜனிகலிதம் யா பலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள பல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே
Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare. உள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பிரியங்காந்தாய கல்யாண நிதையே ஸ்ரீநாம் श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलं कोसलेन्द्राय ममनीय गुणात्मने चक्रवर्तितनुजाय सर्वोमाय मङ्गलं नारायणाखिल गुरो भगवन् नमस्ते श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. மின்னல் வேகத்தில் நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டேன் உடனே. அது என்னமோ தெரில, எப்போயாவது அவசரமாக செய்யும்போது தான் சாப்பாடு நல்லா வருது. அந்த கிளம்புற அவசரத்தில் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட கூட முடியல. பயங்கர லேட் வேறு ஆகிட்டனால அவசரமாக சாப்பிட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். அவர் ஃபர்ஸ்ட் கிளம்பி கீழே போயிட்டார். எப்பயோ கிளம்பி வா அப்படின்ட்டு கீழே கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு வந்தாச்சு லிஃப்ட்டுகளை. ஸோ நான் ஏன் வந்து இப்படி ஸ்வெட்டர்லாம் போட்டு கிளம்பியிருக்கேன் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுவேன் பாருங்க. பயங்கரம் ஃபாகியாக இருக்கீங்க. மார்னிங் எழுந்துச்சு பார்த்து எனக்கு ஏன்னா இது ஒன்றுமே எத்தனை அப்படிங்கிறது கூட தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தலையில் ஏதோ சீக்கிரம் அப்படியே கிளம்பிடுவாங்க. சீட்டு லிப்பாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி வாங்க போகலாம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது எக்ஸ்போ. அதனால் கிளம்புன படம் ஆரம்பிக்கிறதுக்கு வீட்லேருந்து கிளம்புனோம். ஒரு வழியாக ஃபீனிக்ஸ் போயிட்டு குடுன்னு 2 பேர் மேலே ஓடி போக ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் படம் முடிஞ்சிருக்குன்னு போனேன். பட் லக்கிலி நாங்கள் போனதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டே வந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கணும் ஏதாவது புரியாதுன்னு நினச்சேன். பட் அதனால் விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் யாராவது விடுதலை 2 பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். படம் முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் கோயிலில் ஒரு தமிழ் ஃபேமிலி பார்த்துருந்தோம். சுரேஷனான் கலாக்கா. அவங்க வீடு வந்து மால்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில தான் சூப்பராக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ வரவே வந்து பெட்ரோல் தீர்ந்துருச்சு. நல்ல வேளை வீட்டுக்கு கொஞ்சம் பக்கமாக தான் தீர்ந்தது. அதனால் அப்படியே மெல்ல தள்ளிகிட்டே வந்துட்டோம் நாங்கள். ஸோ நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி அப்பார்ட்மெண்ட்க்கும் வந்தாச்சு. இங்கே பூனேயில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸில் எங்கேயுமே பெட்ரோல் வந்து தரமாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கூட்டியிலிருந்து பம்ப் பண்ணி பாட்டில் எடுத்து தான் இப்போ இதுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இப்போ போய் பண்ணுறோம். பரபரப்பாக ஆரம்பிச்சது இன்றைக்கி நாள். ஸோ ஈவினிங் வந்து அதோட சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் see. நாளைக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே இன்னொரு vlogல வந்து மீட் பண்ணுறேன். until then it's tata bye bye from Nandini. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் மறக்காமல் விடுதலை 2 யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from Nandini.